எங்கள் ஃபாதர் வந்து ரீட்டைல் அவுட்லெட்ஸ் வச்சுருந்தாங்க என்னுடைய நேட்டிவ் டவுனில். அவங்க வந்து நிறைய பொருள்களை வந்து மதுரை மாதிரி சிட்டிஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி வந்து எங்களுடைய சிட்டியில் வச்சு சேல் பண்ணுவாங்க. அப்போ நான் கூட இருந்து அந்த வியாபாரத்தை நானே பண்ணியிருக்கேன். என்ன பொருள் 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம், அதை 12 ரூபாய்க்கு விற்கிறோம், செலவு போக நமக்கு என்ன லாபம், இந்த மாதிரியான விஷயங்கள் என்னுடைய ஆரம்பகால கல்வி கட்டங்கள்லேயே நான் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சு. நான் படித்து முடிச்சுட்டு வரும்போது லைஃப்பில் நம்மளும் பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படிங்கிற மனசில் ஒரு தாக்கம் இருந்தாலும் நம்மளுடைய எஜுகேஷனல் சிஸ்டம் வந்து நம்மளை எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, பெரிய நிறுவனங்கள் நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும், இதுதான் எல்லாருக்குமே என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு எங்கள் காலேஜில் நடந்த ஒரு ஒர்க் ஷாப்பில் ஒரு பர்சன் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் வேலை தேடுபவராக இருக்காதீங்க, வேலை கொடுப்பவராக இருங்க அப்படின்னு சொன்ன அட்வைஸ் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. ஸோ தட் மேக்ஸ் மீ இன்ஃப்ளூயன்ஸ் டு கெட் இன் டு பிஸ்னஸ். என்னுடைய ஒய்ஃப் ஆரம்ப கட்டங்களில் கொஞ்சம் தயங்கினாங்க, பேசாமல் வேலையிலே இருந்துடலாமே அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம பிஸ்னஸ் நல்லா போக ஆரம்பிச்சோன்னே தே ஃபீல் ஆல்சோ ஹாப்பி அண்ட் தே சப்போர்ட்டட் அஸ்.